Exercise 3.1 ல second ல first sum. Construct the cubic equation with roots 1, 2 and 3. அதாவது cubic equations. Cubic equation starting with x power 3, x cube அப்படிங்கிற ஆரம்பிக்கிற equation தான் அது cubic equation அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அதனோட ரூட்ஸ் கொடுத்துட்டாங்க. 1, 2 and 3 கொடுத்துட்டாங்க. இதை வச்சு நம்ம ஒரு ஈக்குவேஷனை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்றாங்க. cubic equation ஜெனரலா எப்படி இருக்குங்கிறத முதல்ல பார்ப்போம். ஓகேவா? cubic equation எப்படி இருக்கும் ஜெனரல் ஃபார்ம் அப்படின்னா general form of cubic equation எப்படி இருக்கும்னா x cube minus s1x square plus s2x minus s3 equal to 0 அப்படின்றது alternate plus and minus வரும். ஓகேவா? இதுதான் general form. இதுல s1 s2 s3ங்கிறதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சு சப்ஸ்டிட் பண்ணிட்டோம்னா நம்ம ஒரு ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணிடலாம். அதுக்கு தான் ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. 1 2 3ங்கிறதெல்லாம் ரூட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதை வச்சு நம்ம எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றது அப்படின்னா s1ங்கிறது ஒண்ணும் கிடையாது. இந்த 3 ரூட்னோட அடிஷன். ஓகேவா? 3 ரூட்ஸ் கொடுத்துட்டாங்களா? 1 2 3 அது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா என்னது உங்களுக்கு s1 கிடைச்சிரும். 6ங்கிறது தான் s1. அதே மாதிரி s2 அப்படின்னு இருக்கு இல்லையா? அதுல அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இந்த ரூட்ஸை வச்சு ரெண்டு நம்பர்ஸா மல்டிப்ளை பண்ணி அதை ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 1 into 2 plus 2 into 3 அடுத்த காம்பினேஷன் என்ன 3 into 1. ஓகேவா? இதை மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு s2 கிடைக்கும். ஓகேவா? 1 2s are 2 plus 3 2s are 6 plus 3 1s are 3 எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 11 கிடைக்கும். அதே மாதிரி s3 கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா இந்த 3 ரூட்ஸையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். 1 into 2 into 3 which is equal to 6. இப்போ நம்மளுக்கு s1 s2 s3 மூணுமே தெரியுதா? இதை கொண்டு போய் இங்க அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்க வேண்டியதுதான். Therefore the cubic equation is அப்படின்னு போட்டு என்ன செஞ்சுக்கலாம் x cube minus 6x square plus s2ங்கிறது என்னது 11x minus s3ங்கிறது என்னது 6 which is equal to 0. இதுதான் நம்மளோட cubic equation.